தேர்தலுக்கு முன்னாடி இந்த தாவேக கட்சியோட கொள்கை என்னன்னு அந்த கட்சிக்காரங்களை கேட்டனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உருட்டுனாங்க பாரு. எங்க கொள்கை ஆல்ரெடி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான். எல்லா உயிரும் சமம், ஜாதி இனம் மொழி அதெல்லாம் கிடையாது. மனிதனா பிறந்த எல்லாரும் சமம் தான். அது உங்க வாயிலாங்க நாங்கள் சேர்க்கிறோம். போலூர் சட்டமன்ற தொகுதியில அபிஷேக் என்ற நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசின ஒரு சின்ன காணொலியை பார்த்துட்டு வாங்க. உங்க பேரு எவ்வளவு நினைக்க மாட்டீங்களா? போறவன இந்த நக்கல் எல்லாம் பண்ணக்கூடாது. கம்முன்னு நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்கன்றதுக்கு தான் வந்துருக்கேன். என்ன வயசு இருக்கு? எனக்கு என்ன வயசு தெரியுமா தம்பி? உங்க வயசை தாண்டி தான் வந்துருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் பாத்துருப்பேன்? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நெக்கால நின்று இருப்பேன்? எத்தனை பேருக்கு நெக்கால நின்று இருப்பேன்? எத்தனை சொல்ல தெரிஞ்சு படிக்க தெரியாதா? எல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ. அதிகாரி வராங்கன்னா எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்கோ. பணிவா பேசினாதான் வேற உனக்கு தெரிஞ்ச சொல்ல யாரையும் நக்கலா பாக்குறது இந்த மாதிரி பேச்சு வச்சுருவாங்க. அப்பா உங்க அப்பா கேட்கறாங்க உங்க அப்பா அவங்க எல்லாம் எப்படி பேசினுக்கிற மரியாதை அவங்கள நான் எல்லாம் தரக்குறவா பேசணும். இப்போ ஒரு வாட்டி எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க நம்ம பசங்களுக்கு. ஏன் மேன் ஒரு அதிகாரி வரும்போது சலிட் அடிக்கணும்ன்ற ஒரு பேசிக் அறிவு கூட இல்ல? அதிகாரி வர்றப்ப சலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? என்னங்க இது? அவங்க தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு ஒரு உன்னத கொள்கையை ஒரு திருக்குறளை முன்னுதாரணமா காட்டி இந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்தா இந்த மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதை தூக்கி படுகுயில போடுறாங்களே, நியாயமாங்க இது? என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? தேர்தலுக்கு முன்னாடி இந்த அபிஷேக்ன்றவரே ஒரு ஆயா பக்கத்துல போய் உட்காந்துன்னு ஐயா என்ன ஐயா இங்க உட்கார விட மாட்டாங்களா, எம்எல்ஏ எப்படி பண்றாரா அப்படி பண்றாரா, அவங்களோட அதிகார போதைக்கெல்லாம் நான் வந்தேன்னா முடிவு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன இந்த அபிஷேக் அவர்கள் இன்றைக்கு ஒரு போலூர் தொகுதியில தேன்மலை அப்படின்ற கிராமத்துல கல் உடைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி கிட்ட போய் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒரு அதிகாரி வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, மரியாதை தெரியாது, உன் வயசு என்ன, உன் வயசை தாண்டி தான் நானும் வந்தேன்னு வீராப்பெல்லாம் காட்டுறாரு. என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதுன்னு ஒரு கல் உடைக்கிற தொழிலாளி கிட்ட போய் தன்னோட வீரத்தை காட்டுறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதுவும் இல்லாத அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் சொல்றாங்க அவரு கொஞ்சம் சாதி வெறி பிடிச்சவரா திரியிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டப்போ, கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தும் போது கூட பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ கட்சிக்காரங்க சேர்ந்த கொடியை போட்டுட்டு இருக்காங்க, மாம்பழத்தை ஏற்கனவே இப்போ ஜூஸ் போட்டாச்சு, அவங்க அப்பா அம்மாவே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு இப்படி தமிழக வெற்றி கழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை யாருமே எங்கேயுமே விமர்சிக்காத நிலையில இந்த ஒரு நபர் மட்டும் விமர்சித்ததுதான் குறிப்பிடத்தக்கது. அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், என்னன்னா குழந்தைங்களாம் துண்டு போட்டிருக்காங்க பாரு, அவங்கள என்ன ஆக்க போறீங்க, அவங்க ஏன் துண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து கேட்கிறேன், உங்க தலைவர் இருக்காருல்ல நம்ம டிவிக்கு, அதாவது முதலமைச்சர், இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னா தெரியுமா, யாருக்கு நன்றி தெரிவிச்சா தெரியுமா, உங்க கட்சியில குழந்தைங்களாம் இருக்குல்ல சில்ட்ரன்ஸ், அந்த சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் மிக்க நன்றின்னு பதவியேற்பு வேலை சொன்னாரு. எதுக்கு? நான் ஜெயிச்சதுக்கு அவங்க தான் காரணம்னு. அப்போ தாவேக்காவுக்கு பசங்க வந்து இருக்கலாம், அவங்க துண்டு போட்டுக்கிட்டு சுத்தலாம், ஆனா பாமகவில் இருந்தா அவன் சாதி வெறி பிடிச்சவன், அவன் சாதி கட்சியை சார்ந்தவன் அப்படின்ற முத்திரை கொடுத்து உங்களோட சுயசாதி வெறியை அங்க காமிச்சுக்கிறீங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு மிகப்பெரிய மாநாட்டிலே சொல்றாரு இவங்களே அவங்களே அப்படின்னு ஏன் சொல்லணும், நாம வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கையை கையில எடுத்துட்டு வந்திருக்கோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்ற ஒரு கொள்கையை கையில எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த தலைவர் வழியில வந்தன்னு சொல்ற நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஆய்வுக்கு போனீங்கன்னா அந்த தொழிலாளியை எவ்வளவு நன்மதிப்பா நடத்த முடியுமோ அவ்வளவு நன்மதிப்பா நடத்திருக்கணும். அவன் என்ன தப்பு செஞ்சானோ அதை நீங்க வந்து கம்ப்ளைண்டா பதிவு பண்ணி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. அதை விட்டுட்டு எப்படி இருக்கணும்னு தெரியாதா, நெக்கிலா நிக்கிற, படிக்க தெரியாதா? ஆமா, அவன் ஒரு கூலி தொழிலாளி, படிக்க தெரியாதுங்க. டெட்டனேட்டர்ன்ற வார்த்தை தெரியுது, உனக்கு படிக்க தெரியாதான்னு கேட்கிறாரு. டெட்டனேன்ற வார்த்தை கூலி தொழிலாளிக்கு தெரியாம எப்படிங்க இருக்கும்? இதை கையில கொடுத்து இந்த பொருளை வச்சு வெடி வைன்னு சொல்ல மாட்டாங்களா? எனக்கு உண்மையாவே புரியல, இவர் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்க. எனக்கு தெரியும் இவர் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ரீல்ஸுகளை போட்டு இந்த போலூர் சட்டமன்ற தொகுதியில அந்த மக்களை வந்து ரொம்ப வந்து மேனிப்புலேட் பண்ணி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உட்காந்துருக்காரு. இவரோட சாயம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளுக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்பவே வெளுத்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிடுற கேட்டுங்க, இப்ப இந்த மாதிரிலாம் வீடியோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறன்னு ஒரு வீடியோ போடுவார் பாருங்க, செமையா இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா.